நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. IUML தலைவர் காதர் மொய்தீனை சந்தித்து முதலமைச்சர் விஜய் வாழ்த்தப்பட்ட நிலையில் அது தொடர்பான காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன் வணக்கம். காதர் மொய்தீன் பேசிய வீடியோ வெளியாக இருக்கிற நிலையில் அவருடைய வாழ்த்து செய்தியில் என்ன இடம்பெற்றிருந்தது, விவரங்களை பதிவு பண்ணலாம். முதலமைச்சர் விஜய் மரியாதை நிமித்தமாக அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து வரக்கூடிய அந்த சந்திப்பு நிகழ்ச்சியானது நேற்றிலிருந்து தொடர்கிறது. நேற்றும் சில அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து முதலமைச்சர் விஜய் வாழ்த்து பெற்ற நிலையில இன்றும் சில அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்க திட்டமிட்டு அவரது பயணம் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சியானது சென்னை மண்ணடியில் இருக்கக்கூடிய IUML அலுவலகம். இந்த IUML அலுவலகத்தில் IUML கட்சியின் மாநில தலைவர் காதர் மொய்தீனை தமிழக முதலமைச்சர் விஜய் சந்தித்து தற்பொழுது வாழ்த்து பெற்றிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த சந்திப்பை பொறுத்தவரை ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக, நாகரிக ரீதியான சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் முதலமைச்சர் விஜய் இந்த செயலுக்கு பாராட்டுகளை தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் தான் முதலமைச்சர் விஜய் அடுத்தடுத்து பல அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து வருகிறார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை பொறுத்தவரை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். 108 தொகுதிகளில் வென்று கிட்டத்தட்ட சொல்ல வேண்டும் என்றால் விஜய் 2 தொகுதிகள் போட்டியிட்டது, 1 கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் 107 தொகுதிகளில் வைத்திருந்த சட்டமன்ற உறுப்பினர்களை கையில் வைத்து பெரும்பான்மை கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருந்த தமிழக வெற்றி கழகம் அடுத்தடுத்து சில முக்கிய கட்சிகளின் ஆதரவை கேட்டிருந்தார்கள். CPM, CPI, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதே போன்று IUML கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி, அவர்களிடம் தமிழக வெற்றி கழகம் ஆதரவை கேட்டிருந்தார்கள். தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகம் தரப்பில் இந்த முயற்சியானது எடுக்கப்பட்டு வந்தது. இறுதியாக இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியும் ஆதரவை முன்னாடியே சொன்ன மாதிரி அவரோட எப்பவுமே விஜய் கூடவே எந்த விதமான கடமை நிகழ்கிறது கடமை. அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவரோட எப்பவுமே விஜய் கூடவே எந்த விதமான கடமை கடமை. அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவரோட எப்பவுமே விஜய் கூடவே எந்த விதமான கடமை கடமை. அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவரோட எப்பவுமே விஜய் கூடவே எந்த விதமான கடமை கடமை. அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவரோட எப்பவுமே விஜய் கூடவே நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.